வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு உட்பட, பொள்ளாச்சி சுற்று வட்டாரம், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் உட்பட, திண்டுக்கல், மதுரை, தேனி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டத்தின் ஆங்காங்கே, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே, தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. டெல்டாவில் கூட தூறல் காணப்பட்டிருக்கிறது. மில்லிமீட்டர் அளவிலே செட்டிப்புலம் மற்றும் வேதாரண்யம், செட்டிப்புலம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா தில்லைவிளாகம் அங்கெல்லாம் தூறல் காணப்பட்டது. வட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அசூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் இருக்கக்கூடிய அசூர்ல ஒரு 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இப்போ மேலும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய வந்திருக்கு. மழை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம். அங்கே உயிர் கொடுக்கும் மழை தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்ய போகிறது. இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டமோட குணாதிசயம் எப்படி, அடுத்து வரக்கூடிய சிஸ்டத்தோட தீவிர மழைப்பொழிவு எப்படி, அடுத்தது மிக தீவிர மழைப்பொழிவு, அடுத்தது மிக தீவிர மழைப்பொழிவு நிகழ்வுகள்லாம் வர இருக்கிறது. அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் மாவட்டம் கோலார்பட்டி 25 மில்லிமீட்டர், கோமங்கலம் 25 மில்லிமீட்டர், சிஞ்சுவாடி 24 மில்லிமீட்டர், கோட்டூர், பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர் 21 மில்லிமீட்டர். மேலும் திருப்பூர் மாவட்டம் தளி, உடுமலைப்பேட்டை தெற்கு திருமூர்த்தி அணைக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் கூடிய தளி 22 மில்லிமீட்டர், முக்கோணம் உடுமலைப்பேட்டை மேற்கு முக்கோணம் 20 மில்லிமீட்டர், மானுப்பட்டி 45 மில்லிமீட்டருங்க, 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு மானுப்பட்டி. மேலும் இளையமுத்தூர் 23 மில்லிமீட்டர், மடத்துக்குளமும் 5 சென்டிமீட்டர் 49 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது மடத்துக்குளம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு. மேலும் புஷ்பத்தூர் 56 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆக 5 சென்டிமீட்டர் அந்த இடத்துலயே 3 இடத்துல பெஞ்சிருக்கு. நான் என்ன சொன்னோம்,